திருக்குறுங்குடி என்கிற ஊர். அங்கே எம்பெருமான் வாமன நம்பி என்று காட்சியளிக்கிறான் என்றும், அழகிய நம்பி, வடிவழகிய நம்பி என்றெல்லாம் சொல்வார்கள். பூமி தேவி அந்த திருக்குறுங்குடியிலே ஒருவன் நமது பக்தன் இருந்தான். அந்த பக்தனை வராக பெருமான் குறிப்பிடுவது சண்டாளன் என்று. அந்த காலத்து வழக்கு ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியராக ஊரின் ஒதுக்குப்புறத்திலே வாழ்ந்து இருக்கக்கூடிய ஹரிஜனம் என்று காந்தியார் போற்றிய குலத்தை சேர்ந்தவன். அவனுடைய பெயர் என்ன என்று வராக பெருமான் சொல்லவே இல்லை. அவனை சண்டாளன் என்ற அதே பெயரை இட்டே குறித்து வராக பெருமான் புராணத்திலே சொன்னார். ஆனால் வராக பெருமான் நெஞ்சிலே என்ன இருந்திருக்கும் என்று கண்டு நமக்கு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் இந்த திருவரங்கத்துக்கே பெருமை சேர்த்து, திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதனே நடமாடினதாக நாம் நம்பக்கூடிய அவதாரம் ஆகிய பராசர பட்டர், ரங்கநாதனுடைய அவதாரம் பராசர பட்டர் என்பது நம்பிக்கை. சாட்சாத் ரங்கநாதனே பராசர பட்டராக வந்து அந்த வராக புராணத்துக்கு விளக்கம் வியாக்கியானம் அருளி செய்கிறார். அதிலே இந்த இடத்திலே அற்புதமாக அந்த சண்டாளன் என்பதை தமிழ் படுத்தும் பொழுது நம் பாடுவான் என்று தமிழ் படுத்துகிறார். மொழிபெயர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிக்கலான பணி. அதை பார்த்து பண்ணணும். பழைய காலத்தில் சந்தான கோபாலாச்சாரியார் சுவாமிகள் என்று பெரிய உபன்யாசகர், அவர் ஒரு நகைச்சுவை சொல்வார். அதாவது எல்லாம் தமிழ் எங்கும் தமிழ் என்று தமிழ் பண்ண எத்தனித்த சிலர் மேஜர் இரிகேஷன் இன்ஜினியர் என்பவருக்கு தமிழ் என்னன்னு பார்த்தா, மேஜர் என்றால் பெரு, இரிகேஷன் நீர்ப்பாசன அதிகாரி. அதில் மேஜர் இரிகேஷன் இன்ஜினியருக்கு பெருநீர்ப்பாசன அதிகாரி அப்படின்னு தமிழ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மைனர் இரிகேஷன் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார், அவரை எப்படி தமிழ் படுத்துறது? தமிழ் படுத்தினால் எப்படி இருக்கும்? அதனால எச்சரிக்கையோட தமிழ் படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பராசர பட்டர் அதை நெஞ்சிலே உள்ள பக்தியோடு சொல்வதனால வராக பெருமான் அந்த ஹரிஜன குலத்திலே பிறந்தவனை அந்த குலத்தை இட்டு சொன்னாலும் அவருடைய நெஞ்சிலே ஓடுவது என்ன? நம் பாடுவான், நம்மை பாடக்கூடியவன், என்னை பாடியவன், நம்மை பாடுவதே தன் தொழிலாக வைத்திருந்தவன். ஆனால் வராக பெருமான் எம் பாடுவான் தானே சொல்லியிருக்கணும். அதையே நம்பாடுவான் என்று பக்தர் தமிழ் படுத்தினார் என்றால், வராக பெருமான் பூமி தேவி கிட்ட கதை சொல்கிறான். பூமி உன்னையும் என்னையும் பாடினான். வெறும் பெருமாளை பாடினா பிரயோஜனம் இல்லை, தாயாரோட கூட பெருமாளை பாடும். பெருமாள் மட்டும் வேண்டும், தாயார் கூடாது அப்படின்னு நினைச்சா சூர்பனக. கரெக்ட் தானே? ராமன் வேண்டும், சீதை கூடாது, ராமன் மட்டும் தனக்கு வேண்டும் என்று ராமனை காதலிக்க எத்தனித்தாள் சூர்பனகை. பயன், அவருடைய மூக்கு, காது, மார்பகம் போச்சு. ராமன் வேண்டாம், சீதை மட்டும் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டா ராவணன், வாழ்க்கை போச்சு. ராமன் சீதை இருவரும் இணைந்திருக்க வேண்டும் என்று பக்தியோடு ஆசைப்பட்டான் விபீஷணன், இன்று சிரஞ்சீவியாக இருக்கான். ஆகையினால பெருமாள் தாயார் இருவரையும் சேர்ந்து வழிபட வேண்டும். தாயும் தந்தையுமான எம்பெருமானை தாயும் தந்தையுமாக திவ்ய தம்பதிகள் இருப்பார்கள், அப்படி வழிபட வேண்டும். அதை குறிப்பிடுவதற்காக நம் பாடுவான் என்று வராக பெருமான் சொல்லியிருக்கிறார் என்று பட்டருடைய திருவுள்ளம். அந்த நம் பாடுவான் 12 ஆண்டுகள் ஏகாதசி உண்ணா நோன்பு இருந்தான், உபவாசம். ஒவ்வொரு ஏகாதசியும் தண்ணீர் கூட அருந்தாலும் உபவாசம் இருந்தான். அன்பர்களே, ஏகாதசி விரதம் என்பது எல்லோருக்கும் உண்டு. அந்தணர்கள், ஆண்கள், பெண்கள், எந்த ஜாதியில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஏகாதசி விரதம் உண்டு. அன்றைய தினம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். ஏன் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்றால், பரமசிவன் சொல்லுகிறார் பத்ம புராணத்தில். பரமசிவன் விஷம் சாப்பிட்டார் இல்லையா? விஷம் சாப்பிட்டு அப்புறம் ஒன்றும் ஆகாம நீலகண்டதாக இருக்காரு. அதை பற்றி நமது விஜய் தொலைக்காட்சி நிருபர்களோ யாரோ அவரை கேட்டா மலரும் நினைவில், சுவாமி நீங்க விஷத்தை சாப்பிட்டேலே, எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேள்? அதுக்கு பரமசிவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் விஷத்தை சாப்பிட்டேன், விஷத்தினுடைய விளைவு எஃபெக்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். யாருக்கு? ஏகாதசி அன்னைக்கு சோறு திங்கிறவங்களுக்கு.
ஏகாதசி என்று சோறு தின்பவர்கள் ஆலகால விஷத்தினுடைய எஃபெக்டை அனுபவிக்கிறார்கள் என்று பரமசிவன் வார்த்தை. யார் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அனுஷ்டிக்கவில்லையோ பரமசிவன் உறுதியாக அனுஷ்டிக்கிறார், பார்வதி தேவி அனுஷ்டிக்கிறார் என்பதாக பாத்ம புராணத்திலிருந்து தெரிகிறது. அப்பேற்பட்ட ஏகாதசி விரதத்தை நம்பாடுவான் என்று வராக பெருமான் குறிக்கக்கூடிய நமது ஹீரோ அவர் அனுஷ்டித்தார். 12 ஆண்டுகள் தண்ணீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதம், இரவு விழித்திருந்து பின்னிரவு வேளையிலே, அந்த காலத்திலே அவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு, அதனால எந்த அளவு அவர் வரலாமோ அவர்கள் இனத்தவர்களுக்கு எதுவரை வரலாம் என்று அப்பொழுது அனுமதி இருந்ததோ அதுவரை வந்து நிற்பார். அங்கு நின்று எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவார். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடும் பொழுது பலவிதமான ராகத்தில் பாடும் பண்கள். அதிலே ஒரு பண் அது பூபாலம் அப்படிங்கிறாங்க. இரவு நேரத்து பூபாலம் அப்படின்னு திரைப்படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், பழைய காலத்தில் கேட்டிருப்பேன். ராத்திரில பூபாலம் பாடக்கூடாது, ஏன்னா ராத்திரில மனுஷங்க தூங்கணும். அப்ப எழுப்பிவிட்டு என்ன பண்றது, எழுப்பும் பொழுது பூபாலம் பாடணும். அந்த பூபாலத்துக்கு முன்னோடி தமிழிலே உள்ள கைசிகம் என்கிற பண் என்று சிலர் சொல்கிறார்கள். அந்த கைசிகம் என்கிற பண்ணிலே எம்பெருமானுக்கு பாடி திருப்பள்ளி எழுச்சி முடிக்கிற வழக்கம். முதல்ல பல ராகம் பாடுவார், கடைசியில் அந்த பண்ணிலே பாட்டு முடிப்பார். இப்படி 12 ஆண்டுகள் நம்பாடுவான் எம்பெருமானுக்கு விரதம் அனுஷ்டித்து வந்தார். 12வது வருஷம் கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து நம்பாடுவான் திருக்குறுங்குடி நம்பியை நோக்கி செல்கிறார். எதற்கு? இன்று இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டோம், எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி காலையிலே விரத பூர்த்தி பாரணை செய்ய வேண்டும் என்று நம்பாடுவான் பரம பக்தியுடன் கோயிலை நோக்கி கையிலே வீணையின் தானுமாக பின்னிரவு வேளையிலே போய்கொண்டிருக்கிறார். அந்த சமயம் அவர் ஒரு தோப்பு வழியா போனும் பொழுது அந்த தோப்பிலே ஒரு பிசாசு குடியிருந்தது. பிசாசுல கூட ஜாதி உண்டு. பல பிசாசுகள் நாம பார்க்கிற பதவி பேய், பணப்பேய், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனாலும் பிசாசுகள்ல அந்தணர்களாக இருந்து தவறான முறையிலே வாழ்ந்தவர்கள் அதன் பயனாக பேயானார்கள். ஆனால் அந்தண பிசாசாக பிரம்ம ரக்ஷஸாக ஆவார்கள். அந்த தோப்பிலே ஒரு பிரம்ம ரக்ஷஸ் இருந்தது. நம்பாடுவான் அது வழியாக வந்தவாறே தபால் என்று நம்பாடுவானை பாய்ந்து தாக்கி பிடித்தது. நம்பாடுவான் ரொம்ப மெலிஞ்சிருக்கார், ஒரு நாள் முழுக்க உணவு இல்லாத நிலை. அப்போ அந்த பிசாசு, வலிமை நிறைந்த பிசாசு, நம்பாடுவானை தாக்கி பிடித்தவாறே நம்பாடுவானுக்கு நகர இயலவில்லை. அந்த பிசாசு சொல்லித்து, நம்பாடுவானே, நான் நீண்ட நாட்களாக 10 நாட்களாக உணவில்லாமல் தவிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ கிடைச்சிருக்க, நான் உன்னை அடிச்சு சாப்பிடுவதற்கு முன்னாடி உன்னுடைய ரத்தத்தினாலே தெய்வங்களுக்கு தர்ப்பணம் செய்து தேவ பிதர்களுக்கு உன்னை அவர்களுக்கு சமர்ப்பித்து அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். அது பிராமண பிசாசு, அது கூட பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம் ஆள் அடிச்சு அப்படின்னு அந்த பிசாசு சொல்லித்து. சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் 11வது பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளை